அருட்பெரும் ஜோதி அற்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா செயல் கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தாளே ஏத்து. வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன். குரு வாழ்க குருவே துணை. அருட்பெரும் ஜோதி அருட்திரு பிரகாச வள்ளலார் ராமலிங்க சாமிகள் பாடி அருளச் செய்த திருவடி புகழ்ச்சி பாடல் 23. பரையாதி கிரகங்க சாங்கம் சௌபங்கம் விம் பகர நிர்விற்கபம் நிர்விற்கர்பம் என்ற பாடல் சிற்பதம் சதானந்த சாரம் என்ற 22வது பாடல்ல சிற்பதம் இன்ப அனுபவத்தை வெளிப்படுத்த வேண்டி இங்கே குறிப்பிட்ட வண்ணம் விரிந்து பரையாதியாக திகழ்கின்றதா. பறை பரமனினுடைய சக்தியை பறை எனப்படுவது. பரனே பரஜோதி வடிவாகி நிலவுகின்றது. ஆதலால் இந்த ஜோதியின் சக்தியை பறையாம் கிரகங்கள் அல்லது கதிர்கள் சதா வெளிப்பட்டு இருக்கின்றன. அந்த கதிர்கள் 3 நிலையில, ஒன்று கிரக சங்கம் என்னும் ஆன்ம ஜோதி கரண வடிவமும், சாங்கம் ஆன்ம ஜோதியினுடைய துணையால் சூக்கும ஆவி வடிவமும், 3 சௌபங்கம் ரூப சௌந்தரிய தூள வடிவமும் வெளிப்பட்டு உடல் கூறுகளை தெளிவாக தோற்றுவிக்க இருக்கின்றதா. இவற்றின் தோற்றம் எப்படி உள்ளது என விம்பகர நிர்விற்கர்பம் 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 நிர்விக்கரபம் என்கின்ற விம்காரம் என்றால் கண்ணாடியிலே பிரதிபலித்து பிரதிபிம்ப வடிவம். ஒருவன் தன்னை அலங்கரித்து கொண்டு கண்ணாடியின் முன் நின்றால் எப்படி காண்பான்? தன்னுடைய அணி அலங்கரங்கள் ஒவ்வொன்றும் அம்சத்தை அப்படியே காண்பான் அல்லவோ, அதேபோல கடவுள் ஆன்மா சுரூபி பிரபஞ்சமாகிய மாய கண்ணாடியின் முன்னால் இருந்து நாண கண்ணாடியால் பார்க்கும்போது தனது கர்ண சூக்கும தூள தேகங்களின் உண்மை